ஸோ எல்லாருக்கும் வணக்கங்க. ஃபைனலாக நாளைக்கு நான் முதல்வன் எஸ்எஸ்சி பேங்கிங் ரயில்வேஸ்க்கான எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்கங்க. ஸோ அதுக்கு உண்டான லாஸ்ட் மினிட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் நம்ம வந்து பார்த்துடலாம். ப்ளஸ் என்னென்ன எடுத்துகிட்டு போகணும், என்னென்ன இல்லாமல் நம்ம வந்து எக்ஸாம் சென்டருக்கு போகக்கூடாது அப்படிங்கிறதையும் நம்ம வந்து இந்த வீடியோவில் வந்து பார்த்துடலாம். ஸோ ரிப்போர்ட்டிங் டைம் இதெல்லாமே நம்ம வரிசையாக பார்த்துடலாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஹால் டிக்கெட் நிறைய பேர் வந்து பிரிண்ட் அவுட் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதில் நம்மளோட ரிப்போர்ட்டிங் டைம் பார்த்தீங்க அப்படின்னா 9:30 காலையில் 9:30 மணிக்குள்ளே நீங்கள் வந்து ரிப்போர்ட் பண்ணியிருக்கணுங்க. ஸோ கேட் க்ளோசிங் வந்து 9:50 அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ 9:50 அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு அதுக்கு தாண்டி போனீங்க அப்படின்னா உங்களை என்ட்ரி வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிறது தான் அதோட அர்த்தம். ஸோ 9:50க்குள்ளே வந்து நீங்கள் உள்ளே இருக்கணும். ஸோ சேஃப் டைம் அப்படின்னா 9:30க்குள்ளே நீங்கள் அங்கே இருக்கிற மாதிரி வந்து பார்த்துக்கோங்க. ஸோ எக்ஸாமினேஷனோட டைமிங் வந்து 10 மணிக்கு ஆரம்பிக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. 10 to 11 வெறும் 1 மணி நேரம் தான் எக்ஸாம். நமக்கு தெரியும், முன்னாடியே நம்ம வந்து பார்த்துருந்தோம். ஸோ ஓகே, இப்போது என்னென்ன அப்படிங்கிறத இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் நம்ம வந்து பார்த்துடலாங்க. ஸோ நீங்கள் வந்து என்னென்ன எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிறத ஃபஸ்ட் நம்ம பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஹால் டிக்கெட்டோட பிரிண்ட் அவுட் வந்து எடுத்துக்கணுங்க, இது ஒன்று. ஸோ அதே மாதிரி பிரிண்ட் அவுட் எடுத்ததுக்கப்புறம் இதில் வந்து உங்கள் பிளாக் அண்ட் ஒயிட்டு கலர் பிரிண்ட் அவுட் அப்படிலாம் வந்து எதுவுமே சொல்லலை. ஸோ நான் ஒரு ஃப்ரண்ட் பேஜ் மட்டும் வந்து போட்டுக்கோங்க. ஸோ இது ஒரு கலர்லேயே மேக்ஸிமம் வந்து போட்டுக்கோங்க. இல்லைனா பிளாக் அண்ட் ஒயிட் கிளியராக இருந்துச்சுன்னா ஓகே. ஸோ இது வந்து போட்டுக்கோங்க. அதே மாதிரி ஒரிஜினல் ஃபோட்டோ ஐடென்டி கார்டு வந்து எதாவது வச்சுருக்கணுங்க. ஸோ ஒரிஜினல் ஃபோட்டோ ஐடென்டி கார்டு அப்படிங்கும்போது ஆதார் கார்டு இல்லை பேன் கார்டு, அப்படி இல்லைனா வேறு ஏதாச்சும் ஒரிஜினலாக கவர்மெண்ட் இஷ்யூ பண்ண ஒரு ஐடென்டி கார்டு வந்து வச்சுருக்கணும். மேக்ஸிமம் எல்லாருக்கிட்டையும் ஆதார் கார்டு இருக்கும், பேன் கார்டு இருக்கும். ஸோ ஓகே, இது போக பிளாக் பால் பாயிண்ட் பென். ஸோ நம்ம வந்து எல்லா எக்ஸாம்ஸ்க்குமே பிளாக் பால் பாயிண்ட் பென் தான் யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ அதே மாதிரி பிளாக் பென் ஒன்று வந்து எடுத்துக்கோங்க. ஒன்றும் இல்லை, ஒரு 2 பென் வந்து வச்சுக்கோங்க. ஏன்னா சில நேரம் சில பேனை வந்து எழுதாமல் போகலாம். நம்ம ஆல்ரெடி யூஸ் பண்ண பெனாக இருக்கலாம், இல்லை புதுசாக வாங்கிட்டு போவீங்க, அதில் இங்க் கொஞ்சம் இதாக இருந்திருக்கலாம், அதனால் எழுதாமல் இருக்கும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நடக்காமல் இருக்கிறதுக்கு ஸோ 2 பென் வந்து எடுத்துக்கோங்க. ஸோ இதுதாங்க மெயினாக அவங்க வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை தவிர்த்து நீங்கள் வந்து எடுத்துகிட்டு போக வேண்டியது அப்படின்னா என்ன அப்படின்னா, உங்களோட ஒரிஜினல் ஃபோட்டோ ஐடென்டி கார்டோட ஒரு ஜெராக்ஸ் உங்ககிட்ட இருந்துச்சு அப்படின்னா எடுத்து வச்சுக்கோங்க. ப்ளஸ் ஒரு ஃபோட்டோ காப்பி ஒன்று நீங்கள் வந்து அப்ளை பண்ணும்போது கொடுத்த ஃபோட்டோ இருந்துச்சு அப்படின்னா எடுத்து வச்சுக்கோங்க. இதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ராவாக நீங்கள் வந்து எடுத்துகிட்டு போகிறது. வாட்டர் பாட்டில் வந்து நிறைய பேருக்கு ஹைட்ரேட்டடாக இருக்கணும்னு நினைப்பீங்க. ஸோ அவங்களாம் வாட்டர் பாட்டில் வந்து எடுத்துகிட்டு போங்க. தண்ணி தாக எடுத்துகிட்டு இருக்கோம். ஸோ வெளியே வந்து குடிச்சிட்டு இருந்தால் அது இருக்கிற 1 hour வந்து டைம் இருக்காது. ஸோ அப்படிங்கும்போது ஒரு வாட்டர் பாட்டில் வச்சுக்கோங்க. டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கணும்னு சொல்லுவாங்க, இது ஒரு ரூல்ஸு. ஸோ இந்த மாதிரி வாட்டர் பாட்டில் வந்து வச்சுக்கோங்க. ப்ளஸ் வாட்ச் வந்து போடுறவங்க சிம்பிளான ஒரு பேசிக் வாட்ச் வந்து போட்டுக்கலாங்க. இதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ராவாக எடுத்து வச்சுக்க வேண்டியது. ஸோ இதே மாதிரி என்ட்ரி வந்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 10 நிமிஷத்துக்கு முன்னாடி அவங்க டைம் எவ்வளோ கொடுத்துருக்குறாங்களோ அந்த 9:50, ஸோ அந்த டயத்துக்கிட்ட அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து வர்ற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ அதுக்கு தாண்டி வந்தீங்க அப்படின்னா உங்களை நாங்கள் வந்து என்ட்ரன்ஸ் அலோவ் பண்ண விட மாட்டோம், என்ட்ரிலேயே நாங்கள் வந்து பிளாக் பண்ணிடுவோம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு கேண்டிடேட்ஸ்க்கு வந்து அடிஷ்னல் 20 minutes எக்ஸாமினேஷன் வந்து தருவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி கேண்டிடேட்ஸ் should note that they shall not be allowed to appear on any other examination venue. அதாவது நீங்கள் ஒரு சென்டர் போட்டுட்டு சரி அந்த சென்டர் போக முடியாத பட்சத்தில் இன்னொரு சென்டர் பக்கத்தில் இருந்துச்சு அப்படின்னா அதில் எழுதலாமா, இல்லை மாற்றி சென்டருக்கு போயிட்டீங்க அப்படின்னா ஸோ இந்த மாதிரி நடந்துச்சு அப்படின்னா உங்களால் கண்டிப்பாக எக்ஸாம் எழுத முடியாது அப்படிங்கிறத தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி நீங்கள் இப்போது பிரிண்ட் போட்டு வச்சுருக்கிற இந்த ஹால் டிக்கெட்டை எக்ஸாமினேஷன் ஃபைனல் ரிசல்ட் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் உங்களுக்கு அலோகேட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் அந்த ஹால் டிக்கெட்டை ப்ரொடியூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் வந்து அந்த ஹால் டிக்கெட்டை தொலைக்காமல் பத்திரமா வச்சுருக்கணும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி வந்து நிறைய காம்ப்ளிகேட்டடான அந்த வாட்சஸ் எல்லாமே போட்டு போகக்கூடாது. மொபைல் ஃபோன் சுவிட்ச் ஆஃபில் இருந்தாலும் கொண்டு போகக்கூடாது. ஸோ இந்த மாதிரி ரூல்ஸ் எல்லாமே வந்து இருக்குங்க. ஸோ இது நம்ம நார்மலாகவே கொண்டு போக மாட்டோம். எந்த ஒரு பேப்பரும் வந்து வச்சுக்காதீங்க பாக்கெட்டில். எக்ஸாம் சென்டரில் ஒரு அமௌண்ட் ரூபாய், அதுவும் காயின்ஸ் கொண்டு போக முடியாது. ஸோ ரூபா அந்த மாதிரி வச்சுருந்தீங்க அப்படின்னா அதை மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க. மித்தபடி எல்லாமே நீங்கள் வெளியே வச்சுட்டு போகிற மாதிரி தான் இருக்கும். ஸோ ஓகேங்க, இது சொல்லியிருக்காங்க. இதே மாதிரி நம்ம 4 ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க ஒவ்வொரு கொஷினுக்கும். ஸோ அந்த 4 ஆப்ஷனுக்கும் ஏதாச்சும் ஒரு கரெக்டான ஆன்சர் இருக்கும். ஃபார் எவ்ரி ராங் ஆன்சர் நம்ம வந்து நெகட்டிவ் மார்க் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் இது 1/4 ஆஃப் த மார்க், ஒரிஜினல் மார்க் அந்த கொஷினுக்கு எவ்வளவோ அதிலிருந்து 1/4 வந்து டிடக்ட் பண்ணுறாங்க பெனால்ட்டியாக. ஸோ அதை வந்து மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ அதே மாதிரி ஒரு கொஷினை பிளாங்காக விட்டுட்டீங்க அப்படின்னா, இப்போ ஒரு கொஷினுக்கு ஆன்சரே பண்ணாமல் நீங்கள் விட்டீங்க அப்படின்னா பெனால்ட்டி வந்து பிடிக்க மாட்டாங்க அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஏன்னா டிஎன்பிஎஸ்சி பார்த்துருப்பீங்க, இப்போது அதில் வந்து இ அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க, ஆன்சர் நாட் நோன் அப்படிங்கிற ஆப்ஷன். அதை நீங்கள் டிக் பண்ணல, அதை ஷேட் பண்ணல அப்படின்னா ஸோ அதுக்கு நெகட்டிவ் மார்க், அதாவது மார்க் ரெடியூஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அந்த மாதிரி இங்கே இல்லை. ஸோ நீங்கள் வந்து ஒரு கொஷினை விட்டுட்டு நீங்கள் வரலாம். அதே மாதிரி ஆன்சர்ஸ் அதர் தேன் தோஸ் மார்க்டு வித் பிளாக் பால் பென் வில் நாட் பி எவால்வேட்டட். அதாவது வேறு பிளாக் பால் பென்னை தவிர நீங்கள் வேறு ஏதாவது பால் பென் வச்சு ஒரு கலர் வேறு ஏதாவது வச்சு ஷேட் பண்ணியிருந்தீங்கன்னா அவங்க வந்து வேலிடேட் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க.
ஸோ அந்த கேண்டிடேட்ஸ் கிட்ட யார்கிட்டயாச்சும் கிளியரான ஒரு ஃபோட்டோகிராஃப் இல்லை அப்படின்னா நீங்கள் ஃபோட்டோ ஐடென்டிட்டி ப்ரூஃபாக 2 பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோஸ் வந்து கொண்டு வந்திருக்கணும் எக்ஸாமுக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து நீங்கள் அந்த ஃபோட்டோ வந்து கிளியராக இல்லை அப்படிங்கிறது ஒரு A4 ஷீட்டில் எழுதி கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ இதுக்காக தான் நம்ம வந்து ஆப்ஷனாக சொல்லியிருந்தோம் 2 ஃபோட்டோகிராஃப்ஸ் வந்து கொண்டு போங்க அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த மாதிரி ஏதாச்சும் ப்ராப்ளம் வந்துச்சுன்னா நீங்கள் அப்போ ஃபோட்டோ தேடிட்டு இருக்க முடியாது. அதனால் அவர் 2 வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அதை டக்குன்னு எழுதி கொடுக்க சொல்லுவாங்க. அந்த ஃபோட்டோ காப்பியை வச்சு நீங்கள் இது நான் தான் என்னோடய ஃபோட்டோ தான் கிளியராக இல்லை, ஸோ அதனால் நான் தனியாக ஃபோட்டோ கொடுத்துருக்கேன் அப்படிங்கிற மாதிரி எழுதி கொடுத்து ஒரு அண்டர்டேக்கிங் மாதிரி சும்மா எழுதி கொடுத்து ஒரு சைன் போட்டு கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ இதையும் வந்து பார்த்துக்கோங்க. இதெல்லாமே இன்ஸ்ட்ரக்ஷன்ஸுங்க. ஸோ அவ்வளோதான். இதை தவிர்த்து வேறு எதுவுமே இல்லை. ஸோ ரிப்போர்ட்டிங் டைமுக்கு முன்னாடியே வந்து போயிருங்க. அப்போ தான் ப்ரெஷர் இல்லாமல் இருக்கும். ப்ளஸ் எந்த ஒரு மைண்டில் வந்து யோசனையும் இல்லாமல் அட்டன் பண்ணுங்கள். ஸோ முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து பார்த்துக்கலாம். ஸோ மிச்சது எல்லாமே ஓகேங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். அது வரைக்கும் சேஃபாக இருங்க, படிங்க, பார்க்கலாங்க.